பாம்பன் சுவாமிகளுடைய திருவடிகளை வணங்கிக் கொண்டு அவர் அருள் பெற்ற சுப்பிரமணியதாசர் உள்ளிட்ட அடியார் பெருமக்களாகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய சிந்தனையை தொடங்குகின்றேன். தொடர்ந்து நடைபெற்று வரும் இந்த ஞான வேள்வியில் பாம்பன் சுவாமிகளுடைய தகராலய ரகசியம் எனும் நூல் நமக்கு அனுபவமாகி வருகின்றது. அந்த வகையில் நாம் சென்ற செவ்வாய்க்கிழமை சுவாமிகள் அருளிய பஞ்சாமிர்த வண்ணம் 122வது ஆண்டு நினைவு நாளையொட்டி இன்றைய ஞாயிற்றுக்கிழமை நமக்கு அமைந்திருக்கின்றது. இதிலே தொடர்ந்து நாம் முதலிலே இந்த இடத்தை அனுபவிக்கின்ற வகையில் இன்றைக்கு கார்த்திகை மாதத்து 2வது கார்த்திகை கிருத்திகை நாள் நமக்கு அமைந்திருக்கிறது. இந்த நாளும் நமக்கு திருவண்ணாமலை அனுபவத்தோடு இணைந்து வருகிற நாள்தான். இதனை தொடர்ந்து வருவது மார்கழி திருவாதிரை நமக்கு செவ்வாய் புதன் 2 நாளும் அமைகின்றது. அதையொட்டி நம்முடைய பாடத்தில் பாம்பன் சுவாமிகளுடைய தகராலய ரகசியத்தை நாம் அனுபவிக்கின்றோம். சென்ற வகுப்பிலே 2 விஷயங்களை பற்றி நாம் பேசியிருந்தோம். மனதிற்கு அரியது பிரம்ம பொருள் என மறை கூறியது உரம் உளதேனும் நனவுற்று அறி விழிதனை உற்று அறிநிலை நலனார் தெளிவுள விழியாடி தனை உற்று அறியும் அது என நல் திருவருள் தனையே பெற மனம் அது தாளும் வினை அப்பற நினைவு அதை உற்று அருளோடு பிரிவு அற்று உளநிலை பெறலாமால் என்ற 2ஆம் காண்டத்து 14வது பாடலை நாம் சிந்தித்தோம். இந்த 2ஆம் காண்டத்தின் 14வது பாடல் மனம் பற்றிய கொள்கையில் 2 விதமான உண்மையை தெரிவிக்கின்ற ஒரு பாடல். ஒன்று, நாம் அனுபவிக்கின்ற அல்லது நாம் செயல்படுவதற்கு கருவியாக இருக்கின்ற ஒரு மனம். 2வது, இறைவனை அனுபவிப்பதற்கு இறைவனை பற்றிய விஷயங்களை எல்லாம் நேரடியாக அனுபவிப்பதற்கு உரிய ஒரு மனம். இந்த 2 மனத்தை பற்றி பேசுகின்ற பாடல்தான் இந்த 14வது பாடலும் இதை அடுத்து இருக்கின்ற 15வது பாடலும். 15வது பாடல் விடய கரை மனம் உருவ பொருள் உணர் விழியை கொடு தெரி உரு ஆகும் கடம் உற்று அவிர் திருவுருவை கருதுதல் கடன் அக்கரை மனம் உலகாரும் அடை நல் பரமணம் அருவ பொருள் உணர் அருளை கொடு தெரி அருவாகும் அடம் அற்று ஒளிர் பெருவெளியை கருதுதல் அறை அப்பர மன இயல்பு ஆமே. இந்த 14வது பாடலும் 15வது பாடலும் நமக்கு இணைத்து சிந்திக்க வேண்டிய பாடல்கள். ஏனென்றால் உருவப் பொருள்களை காணுகின்ற மனம், அருவப் பொருள்களை காணுகின்ற மனம் என்று 2 மனங்களை பற்றிய செய்தியை பாம்பன் சுவாமிகள் இங்கே விளக்குகிறார். எனக்கு தெரிந்து நம்முடைய சாத்திர நூல்களில் உருவ மனம் அருவ மனம் என்று 2ஐ பேசியதாக நாம் எந்த நூல்களிலும் பார்ப்பதற்கு வாய்ப்பு இல்லை. மெய்கண்ட சாத்திரம் படித்தவர்களுக்கு தெரியும். மெய்கண்ட சாத்திரத்தில் 14 சாத்திரங்களிலேயும் மனம் பற்றியது
மனம் என்பதாக செய்தி வருமே தவிர அந்த வளர்ச்சி படிநிலையில் ஒரு அனுபவத்தை பேசுகிற விஷயங்களாக நீங்கள் சாஸ்திர நூல்களில் பார்க்க முடியாது. ஆனால் குறிப்பாக சில இடங்களில் திருவுந்தியார், திருக்கலிற்றுப்படியார் நூல்களில் பார்க்கலாம். அதே சமயத்தில் இந்த உண்மை நெறி விளக்கம் என்று ஒரு நூல் உண்டு. அந்த நூலிலும் கூட எப்படி நாம் பொருள்களை பார்க்கிறோம், தரிசனம் என்று பேசுவார்கள். தத்துவ தரிசனம், தத்துவ ரூபம், தத்துவ சுத்தி, அதே மாதிரி ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, அப்புறம் சிவ தரிசனம், சிவரூபம், சிவயோகம், சிவபோகம். இது இந்த 10 தசகாரியம்னு பேர். இந்த 10 காரியங்களிலே கூட மனம் பற்றிய சிந்தனையை அப்படி யாரும் தெளிவுபடுத்தியதாக தெரியவில்லை. ஆனால் ஒழிவில் ஒடுக்கம் போன்ற சாஸ்திர நூல்களில் நாம் அனுபவிக்கின்ற விஷயங்களை கழற்ற வேண்டும், அதாவது அதை விளக்க வேண்டும் என்பதாக ஒரு படிநிலை உண்டு. யோக கழற்றி, சரியை கழற்றி, கிரியை கழற்றி, ஞான கழற்றி என்பதாக கழற்றி பேசுவார்கள். கழற்றி என்று சொன்னால் இதை கடந்து வேறு ஒன்றை அனுபவிப்பதற்கு தயார்படுத்துகிற நிலை. அதாவது நாம அனுபவிக்கிறோம் சொன்னா எல்லாரும் நமக்கு எந்த முறை தெரிந்திருக்கிறதோ அந்த முறையில தான் எதையும் அனுபவிப்போம். எதையும் அனுபவிக்கிற விஷயம் அப்படின்னு சொன்னா நிறைய நாம மனம் பற்றி பார்த்திருக்கிறோம். இன்னைக்கு மனம் பற்றி உருவ மனம், அருவ மனம், இதை ரெண்டையும் முடிவு பண்ணணும். இன்னொன்னு அந்த மனத்தோட விஷயத்தை வச்சுக்கிட்டு அருள் என்பதையும் முடிவு பண்ணணும். இந்த 2 விஷயத்துக்கும் வாய்ப்பு இந்த இடத்துல இந்த பாட்டுல பாம்பன் சாமி அமைக்கிறார். முதல் 14வது பாட்டுல வர்ற செய்தி என்ன அப்படின்னா, உலகத்து பொருள்களை பார்ப்பதற்கு நமக்கு கண்ணாடி, இது கண் பயன்படுகிறது. அந்த கண்ணை பார்ப்பதற்கு என்று ஒரு கண்ணாடி தேவை. கண்ணே தன்னை பார்க்காது. அந்த மாதிரி ஆன்மா தன்னை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் கண் எப்படி தன்னை பார்ப்பதற்கு கண்ணை பயன்படுத்துகிறதோ அந்த மாதிரி அருளை கண்ணாக பயன்படுத்தினால்தான் ஆன்மா தன்னை பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி தன்னை பார்த்த ஆன்மா பிறகு அருளோடு சேர்ந்து அருளை பார்க்கும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றார். அப்பற நினைவு அதை உற்று அருளோடு பிரிவு அற்று உளநிலை பெறலாமாங்கிற வரிக்கு அதான் அர்த்தம். 14வது பாட்டுல கடைசி வரி இருக்கு இல்லையா, மனம் தன்னை ஆன்மாவை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் மனமானது அருளோடு சேர்ந்து ஆன்மாவை காட்ட வேண்டும். அதுக்கு பிறகு அந்த ஆன்மா அருளோடு சேர்ந்து எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும். இதுதான் அது இருக்கிற முறை. இன்னும் கொஞ்சம் தெளிவாக்குறதுக்கு சாமி என்ன பண்ணாருன்னா 15வது பாட்டுல இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் உருவப் பொருள்களை பார்ப்பதற்கு மனம் தேவைப்படுகிறது. அந்த மனத்துக்கு பேர் உருவ மனம். அதுக்கு பிறகு அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அருளால் தன்னை பார்த்த பிறகு பரமனம் வேலை செய்யும். பரமனம்னா அருவ மனம் அல்லது அருவ பொருள்களை பார்ப்பதற்கு உரிய மனம். அந்த மனம் பரமனம் அல்லது உருவ மனம் ஏன் பிரிக்கிறார்னா, பரமனம்ங்கிறது அருளோடு சேர்ந்து அருவ பொருள்களை பார்ப்பது. இதுதான் இதுல ரொம்ப நாம இங்க தத்துவமா அந்த வரிக்கு வரி பேசினா கொஞ்சம் நிறைய பேருக்கு சிக்கல் வரும். இப்ப நம்ம பாம்பன் சாமி பாட்டு என்ன, இதுல 2 விஷயத்துல என்ன சொல்ல வர்றார் அப்படிங்கிற அடிப்படையை பாட்டை வச்சு சொல்லிட்டேன். இப்ப இதுல என்ன அனுபவிக்கணும் அப்படின்னு கேட்டா, இந்த பரமனம் வந்த பிறகு அருவ பொருள்களை அருளை கொண்டு பார்க்கிற மனம்னு ஒண்ணு சொல்றார்.
பரமணம்ங்கிறதே சாதாரண நம்முடைய மனம் அருளை சேர்ந்த பிறகு வாங்குற பேரு பரமணம். அந்த பரமணம் பிறகு அருளை கண்ணாடியா வச்சுக்கிட்டு உலகத்தை பார்க்கும்போது இதுவரைக்கும் அடாவடியா இருந்த மனம் இல்லாம போயிடும். இப்ப நமக்கு இருக்கிற மனசுக்கு ஒரு பேர் வைக்கிறார். என்ன பேர்னா அடாவடியான மனம்னு பேர் வைக்கிறார். அந்த 15வது பாட்டுல கடைசி வரியை பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் தெரியும். அடம் அற்று ஒளிர் பெருவெளியை கருதுதல் அறை அப்பரமண இயல்பு ஆமே. அடம்னா வலிந்து பற்றுதல்னு உரையில குறிப்பிட்டிருப்பாங்க. அதுக்கு நம்ம வழக்கத்துல நாம பயன்படுத்துற அர்த்தம் தான் அடம் என்றால் அடாவடி. அடாவடி பண்ணாத சொல்றேன்ல. இப்ப நம்ம வாழ்க்கையில மனம் நமக்கு எப்படி இருக்குதுன்னா ஒரு அடாவடியா இருக்குது அப்படிங்கிறது தான் அதோட விஷயம். இந்த அடாவடி தன்மை இல்லாமல் ஜோதி வெளியை பார்ப்பதற்கு உரியது பரமணம். இதுதான் 2 பாடல்கள்லையும் சாமி சேர்த்து வச்சு சொல்ற விஷயம். இப்ப நமக்கு என்ன இதுல சாதாரணமா நாம அனுபவிக்கிறது அப்படின்னு கேட்டா, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னல, போன வகுப்புல நாம சொன்னது அறத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு இயங்கினால்தான் மனம்னா என்ன ஒண்ணு இருக்குதா அப்படிங்கிறதே நமக்கு தெரியும். இதுதான் நாம சென்ற வகுப்புல முடிவு கட்டினது. இப்ப நீங்க எல்லாம் மனத்தை நல்லா அனுபவிச்சுட்டு தான் வந்திருப்பீங்க. இப்ப போன வாரம் நாம இங்க பேசிக்கிட்டே இருந்தவங்க வச்சுங்களேன், அப்ப நடுவில் 2 பேர் வேடிக்கை பார்த்தாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுல்ல. அப்புறம் யாராவது சொல்லலாமா வேணாமான்னு யாரும் சொல்லல. உடனே ஒருத்தர் சொன்னார், இது சொற்பொழிவாளரே மைக்ல சொன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாரு. இந்த மாதிரிலாம் நடந்தது இல்ல. இப்ப அதுலலாம் மனசு எப்படி வேலை செய்யுது அப்படின்னு கேட்டா, வந்தவங்களுக்கு உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரியல, அவங்க வேலையை அவங்க பாக்குறாங்க. உக்காந்துங்கிறவங்களுக்கும் அவங்க வேலையை அவங்க பாக்குறாங்க. இப்ப மனசே இல்லைங்கிறது தான் அங்க நடந்தது. மனசுன்னு அதாவது விஷயம் என்னன்னா, அவங்களும் அவங்க வேலையை பாக்குறாங்க, நாங்களும் நம்ம வேலையை பாக்குறோம். இந்த எழுந்திருக்கிற வேலையை செய்யறதுக்கு ஒண்ணு உதவும் பாருங்க. அந்த வேலைக்கு பேர் தான் அறம்னு பேர். இந்த இடத்தில் இதை செய்யக்கூடாது என்பதை நான் செயல்படுத்துவேன்னு நாம இயங்குற காலத்துலதான் மனம் என்பது எனக்கு சாட்சியாக இருந்து எனக்கு ஒரு கருவியா இருக்குது அப்படிங்கிறத நீங்க பிடிக்க முடியும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ண முடியாது, நாமும் வாழ்ந்துகிட்டு இருப்போம் அப்படிங்கிறது தான் நடைமுறையா இருக்கும். இப்போ இது ஒரு நமக்கு நிகழ்ச்சி நடந்ததை வச்சு நாம சொல்லியாச்சு. இப்ப சாதாரணமா மனங்கிறது அந்த மாதிரி கண்டுபிடிச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு தெரியும், இந்த சைக்காலஜி உளவியல் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சிருப்பாங்க. உளவியல்னு நம்ம தமிழறிஞர்கள்லாம் அதுக்கு பேர் கொடுத்துட்டாங்க. மனவியல்னு தான், அல்லது மனத்தியல் அல்லது மனவியல்னு கொடுத்துருக்கணும். ஆனா நம்ம ஆளுங்க உளவியல்னு பேர் கொடுத்துட்டாங்க. ஏன் உளம்னு பேர் கொடுக்கூடாதுன்னு சொன்னா, உளம்ங்கிறது ஆன்மா அப்படிங்கிற பொருளுக்கான வார்த்தை தான் உளம் அப்படிங்கிறது. உளவியல் அப்படிங்கிறது மனசுக்கு வராது, மனவியல் தான் அது. அந்த மனத்தியல் அல்லது மனவியல் அப்படின்னு வச்சுங்களேன். அதனாலதான் நீங்க நம்ம ஊன் அடைந்த பிறவியின் உடம்பு தான் அடைந்த உறுதியை சாருமால். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், சேக்கிழார் பெரிய புராணத்துல சேக்கிழாரே பாடின பாட்டு, உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவனுக்கு அடுத்த பாட்டு, ஊன் அடைந்த உறுதி உடம்பின் பிறவியே தான் அடைந்த உறுதியை தாருமால் தேனடம் உரி தேன் பொழில் மானடம் உரி வரதர் பொன் தாள் தொழ அப்படின்னு வருது. இந்த சிதம்பரம் நடராஜரை வச்சு அவர் அந்த பாட்டு அமைக்கிறார். ஊனம் அப்படின்னு நமக்கு ஒண்ணு இருக்குது. எதுக்கு? இந்த பிறப்புல. அதனாலதான் பாமன் சாமி ஒரு பாட்டு போட்டார், வரி போட்டார், விடைய கரை மனம் அப்படின்னு ஒரு வார்த்தை போடுறார். மனசுக்கு நீங்க மனசுல உனக்கு கரை வந்துடுதுன்னு நாம உலகத்துல பயன்படுத்துறோம்ல, அது நமக்கு பொருள் தெரியாம பயன்படுத்துறோம். ஆனா பாமன் சாமி அது என்ன பண்றாருன்னா, விஷய கரை மனம். இந்த விடய கரை அப்படிங்கிறது தான் விஷயக்கரை அப்படின்னு சொல்றார்.
இந்த கரை மனம்னா என்ன அப்படின்னு கேட்டா, இந்த மனசு கரையா போகுது அப்படின்னு நம்ம பண்றோம்ல, உங்க மனசு மாதிரி சுத்தமா இல்ல, மனசு மாதிரி அழுக்கு இப்படிலாம் நம்ம பேசுறோம்ல. அப்பதான் ஒருத்தர் கூட நீங்க என்னது உள்ளும் புறம்பும் வெளுத்து அப்படிங்கிறது, அப்புறம் அகத்தின் அழகு முகத்தில் தெரியுங்கிறது, இதெல்லாம் எதுக்கு வந்தது? இந்த மனசுங்கிறது கரை இல்லை அப்படிங்கிறத காட்டுறதுக்கு வந்த வழக்கு. இதெல்லாம் வழக்காரு. இப்ப இதுல நாம என்னத்தை அனுபவிக்கிறோம் அப்படின்னு கேட்டா, சரி இப்ப எல்லாருக்குமே அந்த மனசுங்கிறத பிடிக்க முடியுதா அப்படின்னு கேட்டா, அது அந்த பயிற்சி தான் இப்ப நாம இன்னைக்கு இந்த 2 பாட்டையும் முடிக்கிற விஷயம். அதுல மனம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறது, தெரிஞ்சிக்கும் போது அடுத்த மனசுக்கு எப்படி போறது. இப்ப காமசாமியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பிரச்சனை இல்லை. இப்ப உருவ பொருள்களை பார்க்கறதுக்கு உதவுற மனம் உருவ மனம். அப்புறம் அதுக்கு மேல அருளோட சேர்ந்து பார்க்கறதுக்கு பரமனம்னு பேர்னு தெளிவா எழுதிட்டாரு. இந்த பரமனத்தோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா தான் நீங்க ஒளிர் அல்லது ஜோதியாக இருக்கிற ஆகாயத்தை நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டார். அதோட அந்த பாட்டு விஷயம் முடிஞ்சு போச்சு. ஆனா அது எங்களுக்கு எப்படி நாங்க அதை உணர்றதுன்னு கேட்கறது தான் இப்போ நமக்கு இருக்கிற இன்றைய பயிற்சி. இப்ப அதுலதான் நமக்கு என்ன கேள்வி? முதல்ல மனத்தை பத்தி நீங்க படிச்சதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். மனசை நாம எங்க லெவல்ல எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டா, நான் தத்துவமா நிறைய சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பான்? ஒரு பொருள்களை பார்க்கறதுக்கு உதவி பண்ணுதுன்னு சொன்னாலே அதுக்கு பேரு என்ன? இந்த ஒரு பொருளை பார்க்கறதுக்கு கண்ணு உதவி பண்ணுதுன்னு நினைக்கிறேன்ல, இந்த கண்ணு மட்டும் உதவி பண்ணல, மனம் அங்க நின்னாதான் கண்ணு பார்த்து அதை பதிவு பண்ணும். இதுக்கு பேரு தான் முதல்ல கண்ணால பார்த்தாலும் சரி, காதால கேட்டாலும் சரி, வாயால சாப்பிட்டாலும் சரி, மூக்கால முகர்ந்தாலும் சரி, உடம்பால தொட்டாலும் சரி, இந்த 5 வேலையையும் செஞ்சத பதிவு பண்றது. அப்ப நீங்க வீடியோ வச்சு படம் எடுக்கிறீங்கன்னு வச்சீங்களா, சேவுக்கு போய் அழுத்தினாதான் அது சேவ் ஆகும். இந்த சேவை அழுத்துற மாதிரி இயற்கையா நடத்துற வேலையாளுக்கு பேரு மனம்னு பேரு. இத நாம தத்துவமா இதை படிச்சு வச்சா ஓகே. சரி, இப்ப உங்களுக்கு மனசு இருக்குதான்னா, எல்லா அறிவுன்னு ஒண்ணு நடக்குதுன்னு சொன்னா மனசு இல்லாம நடக்கலைங்கிறதெல்லாம் படிச்சாச்சு. ஆனா என் மனசு வேற, உங்க மனசு வேற, அவர் மனசு வேற. அவர் மனசு கொஞ்சம் ரொம்ப மென்மையானதுங்க. அது நீங்க அதை புண்படுத்தாதீங்க. அல்லது இவர் மனசு வேறன்னு நாம சொல்றத ஞாபகத்துக்கு வந்ததுன்னு சொன்னா, இதுல இருந்து நாம அருவ மனத்துக்கு போறதுன்னா என்ன அப்படிங்கிறதுக்கு நமக்கு நேரடியா ஒரு தொடர்பு கிடைக்கும். அதுக்கு தான் இப்ப என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தத்துவமா படிச்சு மனம்ங்கிறது அறிவுக்கு உரிய கருவிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு, மனசு என்ன பொறுத்த வரைக்கும் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்க முடிவு பண்ணணும். இப்ப நீங்க நம்ம மனசை நாம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டா, என்னதான் சொல்லி கொடுத்தாலும், என்னதான் படிச்சு கொடுத்தாலும், எப்படிதான் சாப்பாடு போட்டாலும், இவன் நான் தனியா எனக்குன்னு ஒரு முறை தானா இருக்குது இல்ல, அதான் இப்போ இந்த பிறப்புல என்னோட மனம். ஏன்னா எப்படி போட்டாலும் அதை எடுத்து சாப்பிடுற முறை என்னோடது வேற, அவரோடது வேற. எத்தனை முறை பழகினாலும் பழகிறது என்னோட முறை வேற, அவரோட முறை வேற. எத்தனை முறை நான் படித்தாலும் படிக்கிறது என்னோட முறை வேற, அவரோட முறை வேற. ஒரு விஷயம் வச்சுங்களேன், இப்ப ஏறக்குறைய நாம எல்லாருமே மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் தான். மனநிலைன்னா மென்டல் கிடையாது. இந்த உலகத்துல பிறந்து இப்ப வாழ்ந்து இந்த பிறப்பு வாழ்ந்துட்டு இருக்குல்ல, நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் நானும் உங்களோட ஒரு கோஷ்டி சேர்ந்த ஆள் தான். எல்லாருமே மனநோய் ஆகல நமக்கு, ஆனா மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் தான் நாம. இதுதான் நாம கண்டுபிடிக்கிற மனம். இது எனக்கு எப்படி இது நல்லா புரிஞ்சுதுன்னு கேட்டா, நிறைய பேருக்கு சிலதெல்லாம் நீங்க படிச்சு 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 நீங்க கத்துக்கணும்னு வருவாங்க, படிப்பாங்க. ஆனா அவங்களுக்கு நீங்க கடைசி வரைக்கும் எப்படி படிக்கணுமோ அப்படித்தான் படிப்பாங்க.
என்னதான் ஏத்தினாலும் அது நான் சொல்றது இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் அந்த படிக்கிற ஆராய்ச்சி இந்த மாணவர்களை சொல்றேன், நான் உங்களை சொல்லல. இது மாதிரி கொஞ்சம் பேரை நான் பார்த்துருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த இப்ப நமக்கு நண்பர் ஒரு டாக்டர் இருக்காருன்னு வச்சுங்களேன், அவர் வருவார். ஏன் சார் இவர் ரொம்ப பெரிய டாக்டர் மாதிரி நடந்துக்கல? இல்லைங்க, பக்குவமா அப்படி இல்லையா, இவர் ஏன் ஒரு கையெழுத்து மட்டும் போட்டுருக்காரு, ஏன் இதுக்கு மேல ஒரு டெவலப் ஆகல? இன்னும் ஒரு சில டாக்டர் இருக்கிறாங்க, போனா ஸ்டீராய்டு போட்டு விட்டுருவாங்க. இன்னும் ஒரு சில டாக்டர் இருக்கிறாங்க, அவர் பேஷண்ட்டை நீங்க நம்பரா போனா 5 நிமிஷத்துல பார்த்து மாத்திரை எழுதுவாங்க. அதுவே நீங்க புது ஆளா ஒரு 200 ரூபாய் கவுண்டர்ல கட்டிட்டு போனீங்கன்னா 1/2 மணி நேரம் உங்களை படுக்க வச்சு தேய்ச்சி பார்த்து அதே மாத்திரையை தான் எழுதுவாங்க. அப்ப என்ன ஆள் பிடிக்கிற வேலை, இந்த தோல் பிடிக்கிற வேலை, இது நான் எதுக்குன்னா நான் பேர் சொல்லி சொல்லுவேன். அந்த அளவுக்கு இவ்வளவு டாக்டர் கிட்ட பழகிறதுன்னு வச்சுங்களேன். இது எனக்கு நேரம் அது தெரிஞ்சதுனால சொல்றேன். சரி, இவர் ஏன் இதை தாண்டி போகல அப்படின்னு கேட்டா, அந்த மாதிரி ஒரு என்னது அது என்ன சொல்லுவோம், ஐக்குவ பெருமான் கொடுக்கல அப்படின்னு தானே பதில் சொல்லுவோம். அது என்ன சொல்லுவோம், கடைசியா கொண்டு போய் ஐக்கு இல்லைன்னா கொஞ்சம் கூர்த்த மதி இல்லை அப்படிங்கிற மாதிரி, ஷார்ப் இல்லை, ஏதோ ஒன்று நாம சொல்லுவோம். அது என்ன அர்த்தம் கேட்டா, அது அப்படித்தான் வச்சு பெருமான் வேலை வாங்குவான். எல்லாரையும் பெருமான் வேலை வாங்குவாங்கிறது இல்ல, இதோட புத்தி இவ்வளவுதான் தெரிஞ்சு இப்படிதான் அதை அந்த பிறப்பை மோல்டு பண்ணி கொடுப்பான். அதுல அது எந்த அளவுக்கு அதுல வேலை செய்யுதுன்னு பாக்குறதுதான் இந்த பிறப்புல நாம மனம் என்பதை அடிப்படையாக கொண்ட மனிதன். இப்ப இதுலதான் நிறைய பேருக்கு மனிதன் ஏன் பேர் வந்ததுன்னு கேட்ட உடனே மனம் உடையவன் மனிதன் கொஞ்சம் பேர் எழுத ஆரம்பிச்சாங்க. மனம் உடையவன் மனிதன்கிறதெல்லாம் அதுக்கு அர்த்தம் கிடையாது. மனம் குரங்குக்கும் இருக்குது, அப்புறம் என்ன நாய்க்கும் இருக்குது, நரிக்கும் இருக்குது. உங்களுக்கு தெரியும், நாய் நரி ஆமை கதெல்லாம் படிச்சிருப்பீங்கல்ல. இந்த நாய்க்கும் மனம் இருக்குது. மனம் இல்லைன்னா அது என்ன பண்ணாது, அதோட முதலாளியை கடைசி வரைக்கும் தெரிஞ்சுக்காது இல்ல. இப்போ நாய் என்ன பண்ணணும்னா, நீங்க பழகினீங்கன்னா நீங்க எங்க போய் மறவா வந்தாலும் அது நாய் என்ன பண்ணோம், உங்களை கண்டுபிடிச்சிடும். இந்த காக்கா கத்துதுன்னு சொல்லுவாங்களே, நீங்க விருந்தாடி வராங்கன்னா அது எப்படி கத்துன்னு கேட்டீங்கன்னா, இந்த காலத்து காக்கா இல்லை, அது நான் சொல்றது அந்த காலத்து காக்கா. ஏன்னா அந்த காலத்துலதான் நம்ம ஊரை விட்டு கிளம்பும் போது கிராமத்துல இருப்போம்ல, கிராமத்துல இருந்து இன்னொரு ஊருக்கு வரீங்கன்னு சொன்னா அந்த காக்கா உங்களை அங்கே பார்த்துட்டு உங்களுக்கு முன்னாடி பறந்து நீங்க எந்த வீட்டுக்கு வழக்கமா வருவீங்களோ அந்த வீட்டுல நின்று கத்த ஆரம்பிச்சிடும். இதுதான் காக்கா கத்துறதோட நுட்பம். காக்கானா உங்களுக்கு அது ஞானம்லாம் கிடையாது, அதுக்கு உங்களை பார்க்கும். இந்த 2 வீட்டுக்கும் அது எப்படின்னா, சொந்தக்காரர் வந்துட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு அந்த வீட்டுக்கு போயிடும். அதுக்கப்புறம் அவங்க கிளம்புறாங்கன்னா இங்கதான் வருவாங்க, முன்னாடியே பறந்து இந்த வீட்டுல இருந்துட்டு கத்தும். இந்த மாதிரி பண்ற வேலை எல்லாம் மனம் இல்லைன்னா நடக்காது. இதுதான் காக்கா கத்துறது. இப்ப என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, எல்லாத்துக்குமே ஒரு முறை உண்டு. என்ன முறை உண்டு? இப்ப நீங்க டவுன்ல எப்படி கிளம்புறீங்க, அந்த சிக்னல்ல எங்க மாட்டீங்கன்னா இந்த காக்காவெல்லாம் நம்பாதீங்க. நான் சொல்றது நடந்து வண்டியில அந்த காலத்துல சேர்றவங்களுக்கு அது ஒரு முன் அறிவிப்பு. கண்டிப்பா அந்த காலத்துல காக்கா காத்துனா அவங்களுக்கு எங்க போனவங்களோ வர்றதுங்கிறது அது நடந்தது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மனம்ங்கிற ஒண்ணு அதுங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வகையில அதுங்க அதை பயன்படுத்தாம இல்லை. அப்படி இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு என்ன, சிலந்தி பூச்சி அப்புறம் யானை சிலந்தி இதுங்களெல்லாம் என்ன பண்ண முடியும், காலத்தில நாம முத்தி கொடுக்குறோம்ல. இப்ப இதுங்களெல்லாம் மனம் இல்லைன்னா முத்தி கொடுக்கறது இல்லை. இன்னொரு கூடுதலான விஷயம் சொல்றேனே, இந்த தத்துவம் ஒரு ப்ராசஸ் வச்சிருக்கிறோம்ல, அதாவது நம்ம உடம்பு எப்படி வாங்கணும், எப்படி பிறந்தன்னு ஒரு பெரிய ப்ராசஸ் வச்சிருக்கிறோம்ல. இந்த ப்ராசஸ்ல உங்களை புல்லா பிறக்க வச்சாலும் சரி அல்லது நீங்க புத்தனா பிறந்தாலும் சரி, உங்களுக்கு மனசு இல்லாம நீங்க பிறக்கவே முடியாது. மனம்ங்கிற ஒரு கருவியை சேர்க்காம உங்களை கருவுல பெருமான் தள்ளவே மாட்டான். இன்னும் சிவஞான சித்தியார்ல ஒரு வரி வரும், மனம் தள்ள கருவில் விழும் தான் அப்படின்னு ஒரு சாஸ்திர வரியே இருக்கும். மனம் தள்ள கருவில் விழும் தான் அப்படின்னு ஒரு வரியே இருக்கு. பெருமான் உங்களை முதல்ல கட்டு கட்டுறான் பாருங்க. எப்படி கட்டு கட்டுறான், இந்த உடம்புக்குள்ள உங்களை தள்ளணும். இப்ப நீங்களாம் இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், இப்ப உட்காந்துக்கிட்டு சொற்பொழிவு கேட்கறவங்க அல்லது ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கிறவங்க அல்லது ஏதாவது நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, தூங்காம இருக்கிறவங்க, அவங்க எல்லாம் எங்க உயிர் இருக்குதுன்னா நெத்தியில உயிர் இருக்குது அப்படின்னு தெரியும் உங்களுக்கு.
தூங்காம இருக்கிறவங்களுக்கு நெத்தியில உயிர் இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னா அந்த உயிர் எப்படி இருக்கும் அப்படின்னா அது ஒரு பந்து மாதிரி பெருமான் கட்டி வச்சிருக்கிறான். அது ஒரு முறை தெரிஞ்சுங்களேன். முதல்ல நமக்கு ஒரு 16 கருவிகளை குறைஞ்சபட்சம் சேர்த்து கட்டி வச்சிருக்கிறான். அதுல உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த 5 சிவ தத்துவம், அப்புறம் 7 வித்யா தத்துவம், இத போட்டு முதல்ல இத கட்டிடுவான். இது உங்களுக்கு என்னைக்கும் நீங்க முக்தி பெற்றாலும் அது போகாது. அதாவது புழுவா இருந்தாலும் இந்த 7 5 12 உங்களை விட்டு போவாது. முதல்ல 7 5 12 என்ன? சிவம், சக்தி, சதாசிவம், ஈஸ்வரம், சுத்த வித்தை 5, காலம், நீதி, கலை, வித்தை, அராகம், குருடன், மாயை. 7 5 12. இந்த 12ஐயும் முதல்ல எல்லாருக்கும் கட்டிடுவான். இந்த கட்டண பிறகு உங்களுக்கு கட்டுறது எதுன்னு கேட்டீங்கன்னா சுவை, ஒலி, ஊறு, ஓசை, நாற்றம், 5 உணர்வு. அதோட கூட மனம், புத்தி, சித்தம், இந்த 3, இந்த 8க்கும் பேரு புரியட்டகாயன் பேர். 8ம் ஏற்கனவே என்ன ஒரு 12 20. இப்ப நீங்க 20 ப்ராப்பர்ட்டி இல்லாம எந்த உலகத்திலையும் சஞ்சரிக்க மாட்டீங்க. மேகத்துல சுத்தினாலும் சரி, அதாவது உடம்புல இருந்து பிரிஞ்சு மேகத்துல சுத்தினாலும் சரி, மழையில இருந்தாலும் சரி, கழனியில இருந்தாலும் சரி, அரிசியில இருந்தாலும் சரி, பருப்புல இருந்தாலும் சரி, எதுல இருந்தாலும் நீங்க 20க்கு மைனஸ் கிடையாது. 20க்கு பிளஸ் தான் எல்லாமே உண்டை தவிர 20க்கு மைனஸ் எந்த காலத்திலையும் கிடையாது. நாம சாதாரணமா புரிய வைக்கிறதுக்கு என்ன சொல்லுவோம்? புரியட்டகாயம் சொல்லுவோம். அது என்ன என்னன்னு கேட்டா, நீங்க அதாவது நாக்குல நல்லா சுவைக்கிறதுக்கு, அப்புறம் மூக்குல நல்லா முகர்றதுக்கு, அப்புறம் கண்ணுல நல்லா பார்க்கறதுக்கு, காதுல கேட்கறதுக்கு, அந்த மென்மை வன்மை தொடர்றதுக்கு, இந்த 5ஐயும் தெரிஞ்சிக்கிறதுக்கு சுவை, ஒலி, ஊறு, ஓசை, நாற்றம் அப்படிங்கிற 5 தத்துவத்தையும் நீங்க அதை தெரிஞ்சிக்கிறதுக்கு மனம், புத்தி, சித்தம்ங்கிற 3 தத்துவத்தையும் கட்டி உங்களுக்கு அந்த 20 அந்த ஏற்கனவே 12ஓட கட்டி தான் உங்களை உள்ள தள்ளுறான். இந்த உள்ள தள்ளன பிறகுதான் நீங்க என்ன பண்றீங்க? புழுவா இருந்தா என்ன தெரியாது உங்களுக்கு? நாக்கு வேலை செய்யாது, கண்ணு வேலை செய்யாது, அவ்வளவுதான். ஆனா என்ன இல்ல உங்களுக்கு? என்ன இல்லாம இல்ல? புழுவா இருந்தாலோ என்ன, புழுவா இருந்தா சுவைக்கிறது, காது கேட்கறதுக்கான எலிமெண்ட் ஆர்கன் உண்டு. ஆனா என்ன கிடையாது? காதுங்கிற ஒரு கருவி தான் கிடையாது. காதுங்கிற ஒரு கருவியை எதுக்கு கொடுக்கிறானோ அப்ப ஓசைங்கிற தத்துவம் வேலை செய்யும். அது பறவைக்கோ அல்லது புழுக்கோ புல்லுக்கோ அது இருக்குது. புல்லுக்கும் என்ன உண்டு? புல்லுக்கும் கேட்கறதுக்கான ஆர்கன் உண்டு. ஆனா கேட்கறதுக்கான எது இல்ல? டூல் இல்ல. அது கொஞ்சம் ஆர்கன் இங்கிலீஷ்ல சொன்னா அதுக்கான அது மூல தன்மை உண்டு, கருவி இல்லை. இப்போ உங்களுக்கு நீங்க என்னதான் ஏத்தனாலும் என்ன பண்ண முடியாது. நீங்க எல்லா வேலையும் நீங்க பண்ணாலும் அதுக்கான டூல்ஸ் இல்லாம அதை நீங்க செய்ய முடியாது. அப்ப புல்லுக்கும் கேட்கிற தன்மை இருக்குது, ஆனா கேட்கறதுக்கு கருவி இல்லை. கேட்கிற தன்மைங்கிறது ஓசை. ஆனா அதை நம்ம கேட்கிற மாதிரி அது கேட்கறதுக்கு அதுக்கு ஒரு காது இல்லை. ஆனா என்ன உண்டு? சில புல்லு கேட்கிற மாதிரி படைச்சிருக்கிறாங்கிறது டிஸ்கவரி சேனல் பாக்குறவங்களுக்கு தெரியும். உடனே இங்க யாராவது டிஸ்கவரி பார்த்துட்டு, சார் கேட்கறதுக்கு புல்லு இருக்குது, தொடறதுக்கு எல்லாம் புல்லு இருக்குதுன்னு எனக்கும் தெரியுது, சாப்பிட்றதுக்கே புல்லு இருக்குது தெரியுமா? அதாவது நீங்க பூச்சி உண்ணும் தாவரம்னு பேர் அதுக்கெல்லாம், அது டிராசிரா அப்புறம் அந்த மாதிரி பேர்லாம் சொல்லுவாங்க. அது நானே அது எங்க பக்கம் கிராமத்திலேயே நான் அதை கண்டுபிடிச்சிருக்கிறேன். இந்த எறும்பெல்லாம் அது உள்ள போட்டு சாப்பிட்டு இருக்கும். அது நீங்க பல்லால அரைச்சி சாப்பிடணும்னு நினைக்கக்கூடாது. உடனே சாப்பிட்றதுனா உங்களுக்கு பல்லு ஞாபகம் வந்துடும். அது இல்லை, அதுல ஒரு பசை இருக்கும், அதுவே அதை தெரிச்சு அது உள்ள அது பூச்சி உண்ணும் தாவரம் பேரு. அந்த தாவரம் அது மாதிரி கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்ச காடுகள்ல நாம மனுஷனையே வளர்ச்சி பூச்சிலாம் சாப்பிட்றதெல்லாம் படிச்சிருப்பீங்க, பார்த்துருக்கலாம் நீங்க. இதுல என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, அதுல உங்களுக்கு புல்லு அப்படின்னா எந்த அறிவை கொடுக்க நினைக்கிறான் பெருமான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடுதல் மூலமான ஞானத்தை முழுசா கொடுக்க நினைக்கிறான். அதுல எந்தெந்த மாதிரி
டெவலப்மெண்ட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி புல்லுலயே 1008 புல்லு. இன்னும் உங்களுக்கு நான் சொல்றேன், உலகத்திலேயே முதல்ல இன்னும் டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்தவங்களுக்கு ஒரு உண்மை தெரியும். முதல்ல புல்லு தான் இந்த உலகத்துல இருந்தது. அதை மனுஷன் அழிக்க ஆரம்பிச்ச பிறகு, நான் ரொம்ப ஷார்ட்டா அதை சொல்றேன், அழிக்க ஆரம்பிச்ச பிறகு அது என்ன பண்ணிச்சான்னா தற்காப்புக்காக அது கீழேயே ஒரு சின்ன சின்னதா சில்லு மாதிரி அது வளர்த்துக்கிச்சு. நீங்க புல்ல எடுத்தீங்கன்னா கையில ரத்தம் வரும்ல, இது 3 லட்சம் மில்லியன் ஆண்டுக்கு முன்னாடி கிடையாது. இப்ப அது வளர்த்துக்குது. ஏன்னா நீங்களாம் அதை அழிக்கிறீங்களாம், அதனால அது வளர்த்துக்கிட்டான். இப்படிதான் அது உண்மை சயின்டிபிக்கா. அப்போ ஒரு புல்லுக்கு உங்களை இருந்து காப்பாத்திக்கிறதுக்கு கீழே ஒரு சிலிக்கா மாதிரி ஒரு விஷயம் வளருது அப்படின்னு அவன் சொல்றான். அதான் உண்மை. ஏன்னா நீங்க அது இன்னும் அதோட இன்னொரு வேடிக்கை என்னன்னா, நீங்களும் ஆக்சிஜனை கார்பன் டை ஆக்சைடு நிறைய பயன்படுத்துறதுனால அதிகப்படியான ஆக்சிஜனை இருக்கிறதுக்கும் அது சில கருவியை கூடுதலா பெற்றுக்குதான். ஏன்னா அப்பதான் அது சீக்கிரம் வளர முடியும். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு புல்லுக்கு இதை இயற்கையா சயின்ஸ்ல ஆராய்ச்சி பண்ணி அவன் சொல்றான். ஆனா அதுக்குள்ள என்ன விஷயம் இருக்குது, அதனுடைய உயிர்த்தன்மையில் எந்த அறிவை முழுமையடைய செய்ய வேண்டுமோ அதற்கான நடைமுறையை பல வடிவங்களில் பெருமான் மேற்கொள்ளுகின்றான். இதுதான் நம்மோட தத்துவம். இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இதுல மனசு இருக்குதா இல்லையா? இப்ப நீங்க மனசு அந்த புல்லுக்கு இருக்குதா இல்லையா? உங்களுக்கு இருக்கிற, நான் தான் உங்களுக்கு வேடிக்கையா சொல்லுவேன், அதாவது நமக்கு இருக்கிற மனசு புல்லுக்கு இல்லைன்னு நாம நினைக்கிறோம். ஆனா புல்லுக்கு இருக்கிற மனசு நம்மள மாதிரி அலட்டிக்கிறது இல்லைன்னு நாம பெருமையா நினைக்கிறோம். இந்த அலட்டிக்கிறது இல்லை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா புல்லு, பூண்டு, மிருகம் இதெல்லாம் நமக்கு வருது. ஏன்னா அதுங்க வச்சிருக்கிற அந்த மனசோட வளர்ச்சி இருக்குல்ல, இப்ப நாம வச்சிருக்கிற மனசோட வளர்ச்சிக்கும் அதுங்களோட மனசோட வளர்ச்சிக்கும் என்ன இடைவெளி? அதுங்களோட மனசு வளர்ச்சியில என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, எந்த வேலையை செய்யணுமோ அந்த வேலைக்கு அந்த பயிற்சி இருக்கும். நமக்கு ஏன் அது இல்ல? நமக்கு ஏன் அது இல்ல? அதுதான் இந்த மனுஷ பிறப்புல மனசை பத்தி தெரிஞ்சுக்கிற இடம். இப்போ யானை குட்டிய நீங்க பிரிச்சுட்டீங்கன்னா யானை காட்டை அழிக்குதுன்னு நம்ம யதார்த்தமா சொல்றோம்ல. இப்போ மனித பிறப்புல நாம அதே மாதிரியே இருந்துட்டா போய் என்ன சொல்லுவோம், ஏன்பா இந்த மாதிரி பண்ற, இதெல்லாம் இறப்புனா எல்லாருக்கும் இயற்கைப்பா, இதுல போய் நீ உன்னையும் அழிச்சிக்காத ஊரையும் அழிக்காதப்பா, இது ஒரு போயிட்டு போதுப்பா, அது தலையெழுத்துப்பா அப்படின்னு ஒண்ணு சொல்லி நீங்க வெளியே கொண்டு வரீங்கல்ல. இது யானை பண்ணிக்கிறது இல்ல எவ்வளவு பண்ணாலும். இப்ப என்ன அர்த்தம் கேட்டா, எதை கத்துக்கணுமோ அதுக்கு அந்த வேலையை பெருமான் தெளிவா கொடுத்துறான். ஆனா இதுக்கு மட்டும் என்ன பண்றான் கேட்டா, இந்த பிஸ்கட் மாதிரி வினையும் சேர்த்து கையில கொடுத்துறான். ஏன் அப்படின்னு கேட்டா, இது சாப்பிடலாமா வேணாமான்னு இதுதான் முடிவு பண்ணணும். அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, இந்த மனம் அப்படிங்கிறது உண்டு, ஆனா நான் தெரிஞ்சிக்கிற மாதிரியான விஷயத்தை தெரிஞ்சிக்கணும். நான் எதை முடிவு பண்ணணும், எப்படி தெரிஞ்சிக்கணும், நான் அடுத்த கட்டமா, அதாவது அடுத்த கட்டமா எனக்கு என்ன வளர்ச்சி வேணுமோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுதான் முதல்ல சொல்றேன். இதை கொஞ்சம் இன்னும் விளக்கமா சொல்றேன். எப்படின்னு கேட்டா, கொஞ்சம் இதுல பிரேக் வைக்கணும். நீங்க என்ன பிரேக்னா, இந்த கருவுல விடுறதுக்கு மனம் வைக்கிறான்னு சொன்னல, இந்த விலங்கு பிறப்பு வரைக்கும் மனத்தை வச்சிருக்கிறான். அந்த விலங்கு பிறப்பு வரைக்கும் மனசுல என்னென்னலாம் அது கத்துக்கணுமோ, எப்படிலாம் எதை பிடிக்கணுமோ, எதை வெளிப்படுத்தணுமோ அதெல்லாம் கத்து விட்டுருவான். இப்ப இப்படி வச்சுங்களேன், ஒவ்வொரு மிருகத்துக்கும், ஒவ்வொரு மீனுக்கும், ஒவ்வொரு விலங்குக்கும், ஒவ்வொரு பறவைக்கும், பாம்புக்கும், எல்லாத்துக்கும் எல்லா பிறப்புக்கும் நீங்க முடிவு பண்ணிக்கணும். புல்லுல இருந்து விலங்கு வரைக்கும் எத்தனை விதமான பிறப்பு நீங்க பாக்குறீங்களோ, அல்லது ஒவ்வொரு உயிருக்கும் முடிவு பண்ணீங்களேன், ஒரு கூடுதலான பிறப்பு தன்மை ஒண்ணு உண்டு. அதாவது பாம்புனா விஷம் உள்ளதுதான், ஆனா அந்த பிறப்புல அதுக்கு ஒரு நல்லதை பெருமான் அந்த பிறப்புல ஒண்ணு வச்சிருப்பான். என்ன நல்லதா இருக்கும்? உங்க பெருமானுக்கு ஏன் பாம்பு தலையில வந்தது, கழுத்துல வந்தது, இடுப்புல வந்தது, ஏன் வந்தது? அது விவசாயிகளின் நண்பன் அப்படின்னு நீங்க போடுறீங்களா இல்லையா?
ஒரு உதாரணத்துக்கு தான் இது. இதுல இன்னும் நல்லது நிறைய விஷயம் வேற. இப்ப பாம்போட விஷத்தை எடுத்துக்கிட்டு நீங்க வியாபாரம் பண்றீங்களா இல்லையா? அப்ப பாம்போட விஷத்தை வேற எதுல போய் எடுப்பீங்க? அப்புறம் பாம்பு கிட்ட தானே எடுக்கணும். அப்போ எந்த பொருள் இயல்பிலேயும் ஒரு நல்ல தன்மை உண்டு. அதை எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, ஒரே ஒரு பொருளை சொல்லி நான் சொல்றேன், நீங்க எல்லா பொருளுக்கும் அப்படி உண்டு, நமக்கு தெரியாது, அவ்வளவுதான். நான் இப்போ ஒரு பொருளுக்கு மட்டும்தான் சொல்ல போறேன். ஆனா அதே குணம் உலகத்துல இருக்கிற எல்லா பொருளுக்கும் உண்டு, மனுஷனை தவிர. மனுஷன் மட்டும்தான் தீமையான பிராணி, மத்த எல்லாம் நல்ல பிராணி தான். ஏன்னா எந்த பிராணி போனாலும் புல்லு பூண்டு வளரும். மாடு நல்லா நசுக்கி நடந்து போனாலும் அங்க புல்லு பூண்டு வளரும். ஆனா மனுஷன் நடந்து போற வழியில தேஞ்சி போய் தீஞ்சி போயிருக்கும். அது பாட்ட தெரியும் நல்லா. அதனால நாம போறதே சூடு பிராணி நாம தான். இப்ப அது ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு கேட்டா, இப்ப ஒரு ஒரு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் தொட்டாசினிங்கன்னு ஒரு செடி. இந்த தொட்டாசினிங்கி செடியை பத்தி நான் ஒரு நாள் சொல்லிட்டு இருக்கிறேன். என்ன சொன்னா, தொட்டாசினிங்கி தொட்ட உடனே மூடிக்கும். அந்த மாதிரி மனுஷனுக்கு ஒரு சென்சிட்டிவ்க்கு இந்த பிறப்பு நீங்க பிறந்திருந்தாதான் உங்களுக்கு சென்சிட்டிவ் வரும். இது ஒரு உதாரணம், முதல் உதாரணம். அந்த சென்சிட்டிவ் பத்தாது, தொட்ட பிறகுதான் அது மூடணும். நீங்க பார்த்த உடனே மூடணும். அதுதான் உங்க மூச்சு சூடு வந்த உடனே மூடணும். அனிச்சம்னா அடுத்த டெவலப்மெண்ட். இப்படி எல்லாம் நிறைய இருக்கு. நீங்க அனிச்சம் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய இருக்கு. நீங்க உங்க இது ஒண்ணு சொல்லுவாங்க, ஒரு பூ ஒண்ணு சொல்லுவாங்க. நீங்க ஏற்காடு மலைக்கெல்லாம் போனீங்கன்னா சொல்லுவாங்க, அந்த பூவை சாப்பிட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு சாவு கிடையாது. ஆனா அந்த பூ உங்க கண்ணில் படாது. கண்ணில் பட்டுட்டு தான் நீங்க பறிக்க போனீங்கன்னா போயிட்டே இருந்துருமா. அப்படிலாம் சித்தர்கள் அங்க அந்த மலைக்கு போனீங்கன்னா கதை சொல்லுவாங்களா, உண்மையா தெரியாது. அது நல்லா உண்டு. அது உங்களை பார்த்தாலே அதுவா போயிட்டு இருக்குமா, அது உங்க கையில மாட்டாதான். ஏன்னா நீங்க டக்குனு பள்ளத்துல வந்து போய் சேர்ந்துருவீங்க. அப்புறம் அது பறிக்க போய் இப்படிலாம் அங்க அந்த வைத்திய பொருட்களை பத்தி அங்க நிறைய சொல்லுவாங்க. அது அவ்வளவு உள்ள போறதில்ல. நம்ம இந்த பேர் என்ன, இந்த தொட்டாசினிக்கு ஒரு உதாரணம், இப்படி ஒரு விளக்கம் சொன்னா, அடுத்து இன்னொரு விளக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தொட்டாசினிங்கியோட இலைய நல்லா அரைச்சி நீங்க இந்த பயிர்க்கு வந்தவங்க எல்லாம் தடவுனா ரொம்ப நல்லது சார், அது ஒரு வைத்தியம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். ஆமா, சுத்தி கூட இந்த குடல் நோய் பயிர்த்துக்கெல்லாம் நல்லது. சுத்திங்கிறது வளைவா இருக்கிற குடலுக்கு பயன்படுறது. அது மட்டும் இல்ல சார், சுத்தி இல்ல, கொஞ்சம் இதை சேர்த்து தான் இம்காப்லயே மருந்து கொடுப்பாங்க. அந்த பேஸ்ட் எல்லாம் அப்படிதான் இது தொட்டாசினிங்க அது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூடுதலா ஒரு விஷயம் சொன்னாரு. தொட்டாசினிங்க எப்படி தொட்ட உடனே சுருங்குதோ அந்த மாதிரி பயிர்ல ரொம்ப தொங்குறவங்களுக்கு அதை தடவுனா அது சுருக்கிக்கிற மாதிரி உள்ள இழுக்க வைக்கிற தன்மை தொட்டாசினிக்கு மட்டும்தான் இருக்குதுன்னு சொன்னார். இப்ப இந்த மருத்துவ குணத்தெல்லாம் மறந்துருங்க, மறக்க சொல்லல. அந்த உதாரணத்தை ரெண்டு விஷயம் இப்ப அதுல புரியல. என்ன புரியணும், ஒரு செடியில அறிவுத்தன்மை, ஒரு தொடுதல் உணர்வுல அது எவ்வளவு மென்மையானதுங்கிறதையும் வச்சிருக்கிறான். அதோட அந்த செயல்பாட்டு தன்மை இருக்குல்ல, உயிர் வாழற காலத்துல அது சுருங்கி விரிகிற மாதிரியான ஒரு பயன்பாட்டையும் வச்சிருக்கிறான். அப்ப என்ன அர்த்தம், நம்ம அறிவும் விளங்கணும், நம்ம செயல்பாட்டிலேயே பயன் உடையவர்களாகவும் இருக்கணும். இத முதல்ல பெருமான் எல்லா பிறப்புலையும் கத்து கொடுக்குறான். இது நான் ஒரே ஒரு உதாரணம் தொட்டாசினிக்கு மட்டும்தான் சொன்னேன். இது மாதிரி நீங்க பார்க்கிற உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளுக்கும் அந்த தன்மை உண்டு. அது என்ன நமக்கு தெரியலங்கிறது வேற. ஆனா எல்லா தன்மைக்கும் உண்டு. இன்னொன்னும் தெரியும் உங்களுக்கு, எல்லா செடிக்கும் தக்காளி செடியும் உண்டு. ஒரே மருத்துவ மூலிகை மாதிரி இன்னொரு செடி இருக்கும், அதுக்கு டூப்ளிகேட், அதுக்கு பேர் தான் தக்காளி செடிப்பாங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதையும் பெருமான் வச்சிருக்கிறான். ஏன்னு கேட்டா நம்ம உலகத்துல நாம போலியும் உண்டு, உண்மையும் உண்டு. தேவர் அணையர் கயவர்னு கடவுள் படைப்புல இதெல்லாம் நீங்க அதாவது கொஞ்சம் வர இதெல்லாம் அழகா என்ன பண்ணலாம், அனுபவிக்கலாம். அதுல இந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் தொட்டாசினி சொன்னேன்ல, ஒண்ணு அறிவுத்தன்மையில் இருக்கிற வளர்ச்சி, ரெண்டு அந்த செயல்பாட்டு முறையில் நீங்கள் விளங்குகிற பயன்பாடு. இந்த ரெண்டையும் நான் அறிவாளியா இருக்கிறது மட்டும் இல்ல, எப்படி பயன்படுகிறேன், இந்த ரெண்டையும் எல்லா பொருள்களிலேயும் பெருமான் ஒண்ணு ஒண்ணா வச்சிருக்கிறான். எப்படி வச்சிருக்கிறான்,
ஒண்ணா எல்லாத்துலயும் வச்சிருக்கிறான். இந்த விஷயத்தை நீங்க எது வரைக்கும் தெரிஞ்சுக்கிறீங்க? விலங்கு வரைக்கும் தெரிஞ்சுக்கிறீங்க. இதுல மனசுல பெருமான் எந்த விதமான கோளாறையும் வைக்க மாட்டான். நீங்க எவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அதுக்கு அடுத்த பிறப்புல அந்த பிறப்புலயே ரொம்ப தெளிவா இருந்துட்டீங்கன்னா சரி, தொடுதல் உணர்வுல இது முடிஞ்சிருச்சு, உடனே நாம வந்து கேட்கறதுல இதை பயன்படுத்துவோம். கேட்கறதுல பயன்படுத்துறதுக்கு என்ன பண்ணுவான்? உங்களை என்ன பண்ணுவான்? தொங்க விட்டுருவான் வவ்வாறு மாதிரி. அதுக்குதான் கண்ணு இல்லாம ரொம்ப நல்லா கேட்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு உதாரணம். வவ்வாலுக்கு ரொம்ப காது நுட்பமான கேட்கிற திறன் உண்டு தானே நீங்க சயின்ஸ்ல படிக்கிறீங்க. அதை அதுக்கப்புறம் எப்படி தொங்க விட்டுருவாங்க கேட்டா, காதை அடைச்சிட்டு காது இல்லாமலே உங்களுக்கு கேட்க தெரியுதான்னு பார்ப்பான் பாம்பு பரப்புல. அது என்ன பெருமானுடைய திட்டம் கேட்டா, கருவி ஒண்ணு மட்டும் ஒவ்வொன்றுத்துக்கும் அலாட் பண்ணிடல. எந்த கருவியும் இல்லாம அறிவுங்கிறது ஒண்ணுங்கிறத நாம உணர்றதுலாம் இதுக்குள்ளேயே நடந்துரும். இதை எல்லாத்தையும் முடிச்சிட்ட பிறகு நீங்க இது எல்லாத்தையுமே நான் செய்வேன், நான் பெரிய ஆளா வாழ்வேன், நான் பெரிய ஆள் தான் இப்ப நீங்க காட்டின உங்க புத்திய அதை காட்ட வைக்கிறது தான் மனுஷனா பிறக்க வைக்கிறது. இந்த மனுஷனா பிறந்த காலத்துல இருந்து நீங்களே உங்களை நீங்க யாருன்னு உலகத்துக்கு காட்டுறதுக்கு நடுவுல பிரச்சனை வருது பாரு. நீங்க செய்யறீங்க பாரு, இந்த தொட்டாசி நீங்க பிறப்புல கத்து கொடுத்ததுலாம் உங்களுக்கு தெரியாம போச்சு பாரு. அப்ப என்னென்ன வில்லங்கம் பண்றீங்களோ அதுக்கெல்லாம் வினைன்னு பேர் கொடுக்குறோம். செயல்பாட்டு முறையில் இருக்கிற பிரச்சனைக்கெல்லாம் வினைன்னு பேர் கொடுத்து அதுல உங்க மனசை டைட் பண்றான். இதுதான் பிறப்பு. இப்ப மனசுன்னு ஒண்ணு நீங்க பார்க்க முடியுமா? அதுதான் பாம்பன் தாங்க. நீ உருவத்தை பாக்குறியப்பா, இந்த உருவ மனம்ங்கிறது வினை சார்புல வந்த மனம். அதனாலதான் பார்க்கிறது நீயே பார்க்க மாட்ட, உன் வினையாலதான் பார்ப்ப. இதுக்கு பேர் தான் உருவ மனம். மறுபடியும் உனக்கு என்ன உண்டு? பிறப்பு உண்டு. இப்ப நீங்க சில சித்தர்கிட்ட எல்லாம் போனீங்கன்னு வச்சுங்களேன். இப்ப நான் சமீப காலத்துல ஒரு முடிவெடுத்தேன். என்ன முடிவெடுத்தேன்னா, நம்மள மாதிரி உருவப்பொருள் இல்லாம பைத்தியம் மாதிரி பணாத்திக்கிட்டு இருப்பாங்க. அருவ பொருள் கிட்ட பேச ஆரம்பிக்க காலம் வந்துட்டாலே நீங்க சித்தராயிருங்கன்னு அர்த்தம். உங்க கண்ணுக்கெல்லாம் வந்து நாம நீங்க தெரியல நான் தெரியல, ஆனா இங்க ஒரு 10 பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க, எனக்கு தெரியாது. அந்த மாதிரி ஆளுகிட்ட ஒருத்தவங்க பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த அவங்க பெரிய ஆளா சின்ன ஆளாங்கிறதா இல்லை, ஆனா அவங்க சித்தருங்கிற நிலைக்கு போறதுக்கு அவங்க வந்துட்டவங்க அர்த்தம். அவங்களுக்கு தான் அருவம் தெரியும். இப்ப எனக்கு தெரிஞ்சு வந்து இப்ப நான் அருளாளர்கள் சித்தர்களை பாக்குறாங்க இல்ல, உங்க குடும்பத்திலேயே உங்க வீட்டுல இருக்கிறவங்க யாருக்காவது உங்க குலதெய்வம் கண்ணுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. உங்க குலதெய்வமோ உங்க வீட்டுல இருக்கிற பேயோ உங்க கண்ணுக்கு தெரியாது. அப்புறம் பேய் தெரியுதுன்னு சொன்னா அவங்களாம் நல்லவங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் புரியுதா? அதனால நீங்க எல்லாரும் பேய் தெரியுதுன்னு என்கிட்ட கருத வரக்கூடாது. நாம அப்புறம் டக்குன்னு இதை கிராஸ் போட்டுருவோம். நீங்க பேய் தெரிஞ்ச ஆரம்பிச்சா பேய் கெட்டவனுக்கு தானே தெரியும். இப்போ சென்னாக்குன்னா சொன்னா பலிக்கும், ஆனா நிறைய பேருக்கு கருணாக்கு தான் இருக்கும். ஏன்னா சொன்னா பலிக்கும், ஏன்னா கெட்டதான் நடக்க போகுது. நல்லது நடக்கிறதுக்கு சென்னாக்கு வேணும், அவங்க தான் பேச மாட்டாங்கல்ல. அதனால நீங்க எந்த மாதிரி எடுத்துக்கணும் அதை. அதனால நீங்க என்கிட்ட உடனே அது தெரியுது இது தெரியுதுலாம் சொல்லக்கூடாது. குலதெய்வம் அப்புறம் வந்து அந்த இந்த சின்ன இந்த இழுத்து வச்சு வேலை வாங்குறது இந்த மாதிரி வேலையெல்லாம் அருவமா இருக்கிற விஷயங்கள்லாம் இழுத்து பேசி வேலை வாங்குவாங்க. இது ஒரு விஷயம் உண்டு. இதை வந்து நக்கீரர் திருமுருகனுக்கு படையில ஒரு குறிப்பு வைக்கிறார். என்னன்னா, முருகனுடைய ஒரு கை என்ன பண்ணுதான்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஓசோன் லேயர் இருக்குல்ல, இந்த ஓசோன் படலம் தான் நம்மளை காப்பாத்துது வெப்பத்துல இருந்து. அந்த ஓசோன் படலமா இருக்கிறவங்க ஐயர், அவங்களதான் வந்து பெருமானுடைய ஒரு கை தாங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னு ஒரு வரி எழுதியிருக்கிறார். விண்செலல் மரபில் அந்த ஐயரை தாங்குகின்ற கை ஒரு கை, 12 கையில அது ஒரு கை வேலை செய்யுது முருகனோட கையில. இதெல்லாம் என்ன அர்த்தம் கேட்டா, அவர் சொன்னது அது மட்டும்தான். நமக்கு எல்லா இடத்துலயும் அருவமா வச்சுக்கிட்டு அருவமா இருந்துகிட்டு வேலை வாங்குறாங்க. அவங்க வந்து உலகத்துக்கு எந்த தத்துவம் வேணுமோ அந்த தத்துவத்தை சொல்றாங்கிறதுலாம் உண்மை. அப்படி ஒரு வரலாறு எங்க இருக்குது? மெய்கண்டாருக்கு ஒரு நேரம் மேல இருந்து இறங்கினாரு. யாரு அவரு? பரஞ்சோதியார். மேல இருந்து இறங்கி மெய்கண்டாருக்கு தத்துவத்தை சொல்லிட்டு அவர் போயிடுறார். இப்ப இதெல்லாம் என்ன அர்த்தம்னா, அருவமா இருக்கிறவங்க இறங்கி வேலை செய்யறாங்க அப்படிங்கறதோட வரலாறு. இது கதை கிடையாது.
இந்த வரலாறு எப்ப தெரியும் கேட்டா, நீங்க இந்த பழைய வரலாறு தெளிவா தெரிஞ்சாதான் இந்த வரலாறுக்கே போக முடியும். பழைய வரலாறு என்ன இப்ப நம்ம வரலாறு? இத்தனை பிறப்புல செஞ்சதெல்லாம் ஓடிக்கிட்டே இருந்தது இல்ல. தொட்டாசினிங்க பிறப்புல ஒரு நல்லது, அப்புறம் என்னது குறிஞ்சியில ஒரு நல்லது, அதுக்கப்புறம் அனிச்சத்துல ஒரு நல்லது, இப்படிலாம் ஒரு நல்லதா நாம பிறந்தோம்ல. இப்போ சார் கீழா நெல்லி மஞ்ச காமாலையை நீக்கும், மேலா நெல்லின்னு ஒண்ணு இருக்கு சார், அதுதான் சுகர் நோய்க்கு நல்லது அப்படின்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சு சொல்லுவார். இப்ப இந்த கண்டுபிடிக்கிறது வரைக்கும் அதுக்கு பேர் தெரியாது. கண்டுபிடிச்ச பிறகு எல்லாத்துக்கும் மருத்துவ குணம் தெரியுது இல்ல. மருத்துவ குணம் மட்டும் இல்ல, அதுல இன்னொரு அறிவும் இருக்குது அப்படிங்கறதுதான் விஷயம். இப்ப நீங்க இது எல்லாத்தையும் கடந்து வந்துட்ட பிறகு நீங்க என்ன பண்ணணும்? மனுஷன்னா என்ன பண்ணணும்? பெருமான் விட்டு விட்டா கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்ததெல்லாம் நான் ஏதாவது ஒரு வகையில நல்லதா காட்டுறதுக்கு வாழ்ந்தேன்னு சொன்னா எனக்கு பேர் என்ன? மனிதன் அன்னைக்குதான் பேர். இதுவரைக்கும் எனக்கு கற்றுக் கொடுத்து அதை என்கிட்ட பெருமான் நிலைப்படுத்தல. ஆனா நானா நிலைப்படுத்தணும். எப்படி? இந்த பிறப்புல நான் இந்த மாதிரி பிறந்தேன், கீழா நெல்லியா இருந்தா இப்படிலாம் நான் மஞ்ச காமாலையோட மருத்துவ குணம் உடையவனா இருந்தேன்னு எனக்கு ஞானம் வரும். அப்ப கீழா நெல்லிய நான் இந்த நோய்க்கு பயன்படுத்தலாம் தெரியும். அதே மாதிரி நான் ஒவ்வொரு நல்ல குணத்தையும் சொல்றவனா இருந்தா மருத்துவ குணமுடைய சித்தர், அவ்வளவுதான். ஆனா இதுக்கு அடுத்தது என்னன்னா, நான் இந்த உலகத்துக்கு அறிவு ரீதியா நான் இந்த வேலையை செய்வேன், எனக்கு இவ்வளவு அறிவு வந்திருக்குது அப்படின்னு நான் விளங்க வைக்கிறேன்ல, இவங்கெல்லாம் யாரு? தத்துவ சித்தர்கள். இப்படி வச்சீங்க ஒரு உதாரணத்துக்கு. இப்ப நான் என்ன பண்ணணும்னு கேட்டா, இந்த மனிதன் நான் விளங்குறேன்னு சொன்னா மனம் உடையவன் மனிதன் இல்ல, மண் அப்படின்னு பிரிக்கணும். அத மண் 2 சுழின்னு போட்டு பிரிக்கணும். மண், அதுல இருந்துதான் மனம் வரும். இந்த மண்ங்கிறது முதல்ல தமிழ் இலக்கணத்துல இடைச்சொல்னு பேர் இருக்கு. அது பெயர் சொல்லும் கிடையாது, வினை சொல்லும் கிடையாது, உரி சொல்லும் கிடையாது. அதுக்கு பேர் மண் அப்படிங்கிறது இடைச்சொல். இந்த இடைச்சொல்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அவனை கூப்பிடு அப்படின்னு நாம எழுதுறல்ல, இந்த அவன் பக்கத்துல ஐ போடுறீங்க பார், அது 2ஆம் வேற்றுமை உருவு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி வர்றதுதான் இடைச்சொல். இந்த சொல்லுக்கு முன்னாடியோ பின்னாடியோ சேர்த்து பயன்படுத்துறதுக்கு இடைச்சொல்னு பேர். ஆனா இந்த மண்ணுங்கிற இடைச்சொல் என்னவாகுதுன்னா பின்னாடி அது ஒரு பெயர் சொல்லா மாறுது. மன்னன், மண்ணுதல், மன்னிய, இப்படிலாம் அதுக்கு அர்த்தம் வரும். இந்த மண்ணுதல்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிலையான, நிலைப்படுத்திய அப்படின்ற அர்த்தத்துக்கு நிக்குது. எது? மண்ணுங்கிற சொல்லு பயன்பாட்டுல வளர்ந்து நிலைத்தன்மை அப்படிங்கிற பொருள்ல முடிவடையுது. அதோட வளர்ச்சி. எதோட வளர்ச்சி? மண்ணுங்கிற சொல்லோட வளர்ச்சி. மண்ணும் இமயமலைனா நிலையா இருக்கிறதுன்னு பாரதி சொன்னது. அப்புறம் மண்ணுதல் குறித்தோர், மன்னா உலகத்து மண்ணுதல் குறித்தோர்னா நிலையில்லாத இந்த உலகத்துக்கு நிலைத்தன்மையை எண்ணியவர்கள், தம் புகழ் நிதி தாம் மாய்ந்தனர், இப்படிலாம் புறநானூறு வந்தது. இந்த மாதிரி இலக்கியம்லாம் அப்புறம் நம்ம கிட்ட ஒருத்தர் இருக்காரு. யாரு? இந்த மனிதன்கிறதுக்கு இவனுக்கு அர்த்தம் புரியல, அதனால நாம இவனுக்கு கொஞ்சம் அழுத்தமா சொல்லணும்னு முடிவு பண்ணி அப்பரடிகள் என்ன பண்ணாரு? மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே அப்படின்னு அதுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்தார். மனித பிறப்புங்கிறத இவன் லேசா நினைக்கிறான், அது நிலையானது, அதுல இவன் இன்னும் உணரணுங்கிறதுக்கு மனித்தம்னு போட்டார். அவர் குனித்த புருவமும் சொல்றாருல அந்த பாட்டுல, மனித்தம்னு போட்டதுக்கு என்ன அர்த்தம்னா, நிலையான பிறவியை நிலையில்லாததாக ஆக்கி கொண்டிருக்கிற தன்மையை கெடுத்து நிலைத்தன்மை உடையதாக ஆக்கினால் மனித்தம் அப்படின்னு பேர்.
இப்ப நீங்க மனம் உடையவன் மனிதன் அப்படிங்கறதுலாம் என்ன அர்த்தம்? அந்த பொருளை சொன்னீங்கன்னா நீங்க முழுசா கடவுள் உலகத்துக்கோ அல்லது ஆன்மீக உலகத்துக்கோ வரலன்னு அர்த்தம். சாதாரணமாக நீங்க சைக்காலஜியில சொல்ற அந்த இடத்துலதான் நிக்கிறீங்க. அதுக்கு என்னத்தை இங்கிலீஷ்ல சொல்லுவோம்னா மைண்ட் அப்படிங்கறதோட நிக்கிறோம். அதை தாண்டி ஆன்மா ஒன்று இருக்கிறது, அதுக்கு தான் இந்த பிறப்பு இருக்கிறது. அந்த பிறப்புல அது அறிவை பெற்று அது தான் அறிவாளி என்பதாக அதுவே வாழ்கிற காலத்தில் அதோட தன்மையை அது நிலையாக பிடித்துக் கொள்ளுகிறது. அந்த காலத்துல அதுக்கு மனிதன்னு பேர். அப்ப கூட நம்ம மனிதன் எழுதக்கூடாது, மனிதர் அப்படின்னு மரியாதையா தான் எழுதணும். ஏன்னா ஆண் பெண் வித்தியாசம் இல்லாம எல்லாருக்கும் பொதுவான சொல்லையும் நம்ம உருவாக்கி வச்சுக்கிறோம். அங்க போட்டா மனிதர் அப்படின்னு போடணும், இல்ல மனிதர் அப்படி போட்டுக்கலாம். இன்னும் இல்லைன்னா மனிதம் அப்படின்னு நீங்க இன்னும் அழகா போட்டுக்கலாம். இப்ப இந்த வரலாறுல மனம்ங்கிறது நமக்கெல்லாம் வந்து எல்கேஜி யூகேஜி மாதிரி. எதுக்கு நாமெல்லாம் அதுகிட்ட போறது? நாம பெரிய அளவுல சைவ சித்தாந்தத்துல பேசுற விஷயத்துக்கு மனம்ங்கிறத பத்தி ஆராய்ச்சி ஒரு எல்கேஜி, அவ்வளவுதான். அது பெரிய இது நீங்க நினைச்சுக்கிட்டா மிரள வேணாம். ஆனா மனம்ங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் சொன்னேன். எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன்? எப்படி கண்டுபிடிக்கணும்? போன சொற்பொழிவுக்கெல்லாம் நாம டீ கொடுக்க மறந்துடுறோம், லேட் ஆயிட்டு போகுது. இந்த சொற்பொழிவுல முன்னாடியே கொடுத்துருவோம் முடிவு பண்ணுது பாரு, அதுக்கு பேர் தான் மனம். ஏன் அது முடிவு பண்ணுதுன்னா அதால முடியல. அதாவது எதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நேரா அதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அப்ப மனம்னா என்னன்னா எப்படி தோணுதோ அது நாம அதுல ஒரு விஷயம் வந்துடக்கூடாதுன்னு நினைக்குமே தவிர இது இப்படிப்பட்டதுதான் அதை திட்டவட்டமா வரையறுக்க அதுகிட்டயே வேலை இல்லை. அப்பதான் என்ன பண்ணணும்னு கேட்டா, இல்லப்பா இந்த மனசுக்கு அது பாவம், அது என்ன பண்ணும், இந்த புத்தின்னு ஒண்ணு இருக்கு பார். இந்த புத்தியில என்ன இருக்குது? புத்தியில என்ன இருக்குது தெரியுமா? ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு, நாம முடிவு பண்றது அப்படின்னு ஒரு வேலையை செய்யறோம்னு சொன்னா அந்த முடிவு பண்ற வேலைக்கு உரிய தன்மை, குவாலிட்டி எல்லாம் அங்கதான் இருக்கு. இப்ப நீங்க முடிவு பண்ணீங்க, சார் அது லேட் ஆகி போகுது சார், அதனால கொஞ்சம் சார் ஆரம்பிச்ச உடனே அந்த டீயை கொடுத்துருவோம் சார். அப்போ ஒன்றும் அப்படி போய்த்தானே இருப்பாரு. அப்புறம் ஆழமா போகும்போது பாத்துக்கலாம், அப்புறம் ஜனங்க தூங்கட்டும், இப்ப மூச்சு இருக்கும் போதே கொடுத்துருவோம் அப்படின்னு ஒரு முடிவு பண்றாங்கன்னு வச்சுங்களேன். இதுக்கு காரணம் புத்தி. சரி, அந்த புத்தி அது மேலேயே செய்தான்னு கேட்டா இல்லப்பா, அது புத்தி எங்க இருக்குது? போன ஜென்மத்துல அது கத்து வச்சிருக்கு பாரு வினை. அந்த வினையை கொண்டாந்து பெருமான் அதுல சொல்லி வச்சிருக்கான். எதுல? புத்திங்கிற ஒரு குழாயில போன ஜென்மத்துல நீங்க எந்த பாடுபட்டு என்ன புண்ணியம் பாவம் இதெல்லாம் சேர்த்து வச்சு என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, என்ன தெரிஞ்சுக்காம போனீங்க, என்ன வளர்ந்துருக்கிறீங்க அப்படிங்கறதெல்லாம் பார்த்து அதை வந்து ஒரு களிம்பு மாதிரி ஆக்கி இந்த குழாய்க்குள்ள அதை சொருகிட்டு இதுதான் அதுல வேலை செய்யும். இப்ப மனம்னா என்ன? இப்ப நமக்கு இப்ப மனங்கிறது பிறப்புல வினையை சார்ந்து வேலை செய்யறதுக்கு எது முடியுதோ, எதை எப்படி பார்க்கிறோமோ அதுதான் மனம். அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் வளர்க்கறதுக்கு அடுத்தது அருவ மனத்தை தேடி போறதுக்கு ஒரு மெத்தடாலஜி மட்டும் சொன்னா இன்னைக்கு நம்ம சொற்பொழிவு முடியும். ஏன்னா வந்து ஒரு ஒரு இது மட்டும் தான் என்னால சொல்ல முடியும். அது ரொம்பலாம் என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கு அடுத்தது இப்ப இது வரைக்கும் சொன்னது என்ன? மனங்கிறது உருவ மனம்னா எது வரைக்கும் வந்து நிக்குதுங்கிறத தத்துவ வரலாறோட சேர்த்து நம்மால இவ்வளவுதான் சார் முடியும். போன வாரம் சொற்பொழிவு கேட்கும் போது நடுவுல நின்று கூத்தாடினவங்கல இருந்து இன்னைக்கு டீ கொடுத்தவங்க வரைக்கும் சொல்லியாச்சு. அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டா, இந்த விஷயத்தை தாண்டி அருவ மனத்துக்கு போறதுக்கு எது சார் வந்து வழி, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டா ஒரே ஒரு வழிதான். 1000 தான் சொன்னாலும் 1000 தான் படித்தாலும் இது வந்து ஏன் சார் உங்களுக்கு தான் பாம்பன் சாமி மேல நம்பிக்கை இருக்குது, இதெல்லாம் செய்வாருன்னு, அப்புறம் ஏன் சார் அதுவே உங்களை வந்து அது தொல்லை பண்ணிக்கினே இருக்குது? எது தொல்லை பண்ணிக்கினே இருக்கு? நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது, எந்த ஆசையோ அந்த ஆசை, அவ்வளவுதான். நான் வந்து ஒரு சிலருக்கு வந்து
அதான் மண்ணாசை, பெண்ணாசை, பொண்ணாசை, இது வச்சிங்களா அவ்வளவுதானே. அதானே, வேற என்ன இருக்குது? எல்லாத்தையும் இருக்கணும் சொல்லிடும்ல. எந்த ஆசை நம்ம பிடிச்சிக்கிட்டு இருக்குதோ அல்லது எந்த ஆசை அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா, அது தொடர்ந்து உங்களை அது என்ன பண்ணணுமோ அதை பண்ண வச்சிடும். சரி, இதுதான் இருக்குதே, ஏங்க இவ்வளவு வச்சிருக்கிறீங்க, இவ்வளவு பண்றீங்க, ஒரு தைரியமா வேலையை பாருங்க சார். இதை போய் நீங்க அதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காதீங்க சார். நீங்க வேலையை பாருங்க, அது நடக்கிற காலத்துல நடக்கணும் ஒருத்தர் பக்கத்துன்னு சொல்லுவார். ஆனா அவருக்கு பிரச்சனை வரும்போதுதான் தெரியும் அவர் எப்படி இருக்காரு. அடுத்தவங்க மட்டும் தான் சொல்லுவாங்க. இது நம்ம அவங்களுக்கு அது விளங்காது. இந்த இடத்துக்கு நின்னு ரொம்ப தெளிவா இது நான் தெளிவா நின்னுட்டேன், எனக்கு இதை பத்திலாம் கவலை இல்லைன்னு நிக்கிற காலம் வரும்னா உங்களுக்கு அருவ மனம் தெரியுதுன்னு அர்த்தம், அருள் தெரியுதுன்னு அர்த்தம். ஆனா அது யாருக்கும் வாய்ப்பு இல்லை இன்னும். ஆனா வரும் வாய்ப்பு, இது வரைக்கும் தான் இல்லை. ஆனா வாய்ப்பை தேடித்தான் நாம இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அதனால நீங்க உடனே மனம் சொன்னா இந்த உலகத்து பொருள்களோடு சேர்ந்து இருக்கிற வரைக்கும் பிறப்பு மனம் வினைதான். இந்த மனம் பரம்பொருள் ஜோதியை பார்க்கறதுக்கு தயாராகுதுன்னா எப்படி தயாராகும்? கொஞ்சம் அருளோட சேர்ந்து பார்த்தாதான் தெரியும். இந்த அருளோட சேர்ந்து பார்க்கறதுனா என்னன்னு கேட்டா, எப்பா உன் பிரச்சனை எல்லாம் நான் இப்படிதான் கொடுத்தேன், இது உன் வினையில நீ தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்தேன், அதை மறந்து தொலைடானா ஏன் மறக்க மாட்டேங்கிறன்னு கேட்பான். அதாவது ரெண்டு உதாரணத்திலே அது இருக்கும். நான் அடிக்கடி சொன்ன உதாரணத்தை மாத்தி தான் நீங்க சொன்னேன். எப்படி சொன்னா, இந்த கிட்டாதாயில் வெட்டன மரங்கிறதும் நமக்கு வராது. இது நடந்து போனதுக்கு நடக்க போகணும்னு ஒண்ணு இருக்குது இல்ல, ஏதாவது நடந்து போறது போச்சுப்பா, அதையும் மறக்க தெரியல நமக்கு. சரி, இனிமே இப்படிதான் நடக்கலையே, இதுக்கு மேல இதையா இப்படி நடத்தி கொடுங்க உன்னை கேட்போம் பாருங்க. நான் சொல்றது இந்த ரெண்டு உதாரணமும் நீங்க உள்ள போனீங்கன்னா நல்லா தெரியும். இதுக்கு மேல இதை நடத்தி கொடுப்பான்னு உன்னை கேட்போம் பாருங்க. அந்த கேட்கிறது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடையோ அல்லது நடக்காம போனாலும் கவலை இல்லை, எது எப்படி பெருமான் செய்வாங்கிற விஷயத்திலையோ நின்னுட்டு அதுல நீங்க பயிற்சிக்கு இறங்குறீங்கன்னா உங்களுக்கு அருள்ங்கிறது தெளிவா உங்களை புடிச்சுக்கிட்டு அல்லது நீங்க அதை புடிச்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஆனா அது உங்களுக்கு உதாரணமும் கிடையாது, வாய்ப்பும் புரிஞ்சுக்கிற இதுவும் எனக்கு வராது. ஏன் அதுல நடுவில் அப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனாலதான் அந்த வாய்ப்பு இல்லைன்னு நான் சொல்றேன். ஏன்னா அதெல்லாம் பெருமான் பண்ணியிருப்பாருன்னு சொல்லுவோம், ஆனா மனசுல அது பயிற்சியா வராது. நீங்க ஒன்னும் அது எனக்கு இயல்பான தன்மையாக அது மாறி இருந்தால் ஒழிய அது வராது. அப்படி மாறி இருந்தால் நான் மறுபடியும் இங்க நிக்க மாட்டேன். அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, அதுக்குதான் நான் போன வாரம் சொன்னது ஞாபகம் வந்தேன். என்ன வந்துடணும், பெருமான் இது தரமாட்டானா தருவானாங்கிறது தெரியல, ஆனா அதுல அது இப்படி வருங்கிறது அந்த ஆசை என்ன வேலை வாங்கிருப்பாரு. ஏதாவது ஒரு வகையில உங்களை மயக்கம் சார், மயக்கம் அல்லது வருத்தம், எந்த வருத்தம் நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும் அவங்களுக்கு இருக்கிற ஆசையை வச்சு. அந்த வருத்தம் என்ன பண்ணுன்னு கேட்டா, உங்களை நைஸா பின்னாடி வழியா இட்டும் போதா அல்லது உங்களை அறத்துல நிக்க வைக்குதான்னு பார்த்தீங்கன்னா, அந்த அறம் கொஞ்சம் அந்த மனசை காட்டி அருளை காட்டும். அதான் எது வழி. இது நான் சொன்னது என்ன, இது உங்களுக்குலாம் உதாரணம் யாராவது பிரச்சனையை பத்தி பேசும்போது நல்லா தெளிவா சொல்லிடுவேன். ஒரு சிலருக்கு மண்ணாசை இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு இடம் இதை வாங்கிடணும் அப்படின்னு ஒரு இடம், அல்லது பெண்ணாசை அல்லது பொண்ணா ஏதோ ஒண்ணு இருக்குன்னு வச்சுங்களேன். சரிப்பா, போன பிறப்பில உன்னை இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏமாத்திட்டு போயிட்டான், அதை நினைச்சுட்டே பொழைப்பி இருந்து அதுல இருந்து உன்னை வெளியே கொண்டு வந்ததே பெரிய விஷயம். சரி, அதுக்கப்புறம் இந்த ஆசை வேணும் அப்படின்னு நீ வந்துகிட்டு இருக்கிறல்ல, இந்த ஆசை வரும், எப்படி பெருமான் நடத்துவான்னு தெரியல. அதனால என்ன பண்ணுவான், அதுல என்னென்ன குறுக்கு வழியோ அல்லது அதோட தாக்கம் என்னவோ அதுல நிற்பான். நான் சொல்றது இதான் முக்கியம். இவன் செயல்படுறது குறுக்கு வழியா நேரு வழியான்னு புரியாது, அதுல ஒரு தாக்கம் வரும். அது ஒண்ணு மனசை வாட்டம் அல்லது உடம்ப வாட்டம், ஏதாவது ஒரு கிரிமினல் வேலையில தள்ளி விடும். அந்த விஷயத்துக்குள்ள மாட்டிக்கிட்டாம அந்த இடத்துல நம்ம அறநூல்கள் சொன்னது, பாம்பன் சாமி சொன்னது, இந்த மாதிரி விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதை பல்ல கடிச்சுக்கிட்டு நின்று பார்த்தா அருள் செய்ய வைக்கிறதும் அருளோட நம்ம மனம் நிக்கிறதும் அதுக்கப்புறம் கடவுள்ங்கிற விஷயத்துக்குள்ள நேரா பிரவேசிக்கிறதும் வாய்க்கும். அதுதான் ஜோதி என்கிற அனுபவத்துக்கு உரிய பாதையாக இருக்கும். அதுதான் பரமனம் என்பதை காட்டுகிற வழிமுறை என்பதை ஓரளவுக்கு சிந்திக்க வைத்த திருவர்களுக்கும் குருவர்களுக்கும் நன்றி விடைபெறுகின்றேன்.